Gist and Briefs. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். கோவை கணபதி பகுதியில் உள்ள வெற்றி விநாயகர் கோயிலில் வானதி சீனிவாசன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் வெற்றிவேல் வீரவேல் என கூறி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது தீய சக்தி திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து வீடு வீடாக சென்று எடுத்துரைக்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டார். தீய சக்தி திமுகவை அழித்தொழிக்க வேண்டும் என்றால் அதற்கு பலம் பொருந்திய கூட்டணி, ஒரே கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் உள்ள இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமே. தீய சக்தியான திமுக கோயம்புத்தூரை கெடுக்கிறதுக்காகவே கரூர்ல இருந்து ஒரு இறக்குமதியை அனுப்பி இருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் எப்போதும் விஷக்கிருமிகளை வளர விடுவது இல்லை. கொங்கு மண்டலத்துக்கென்று தனியான வரலாறு இருக்கிறது. ஆக கடந்த முறை போலவே இந்த முறையும் 10க்கு 10 என்று கொங்கு மண்டல தளபதி திரு எஸ்.பி. வேலுமணி அவர்களுடைய தலைமையை மீண்டும் இந்த மக்கள் அடையாளம் காட்டுவார்கள், நிரூபித்து காட்டுவார்கள்.